ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூரி மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பாடு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வதங்கினதுக்கு பாடு தேவையான அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் வேகட்டும். நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் மசிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். கொதிச்சதுக்கு பாடு கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா பூரி மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.